ஹலோ குழந்தைகளா, வெல்கம் டு தமிழரை. வாங்க இன்னைக்கான கதை என்னன்னு பார்க்கலாம். சிண்ட்ரெல்லாவை பற்றி பார்ப்போமா? வாங்க கதைக்குள்ளே போகலாம். முன்னொரு காலத்தில் ஒரு ராஜ்யத்தில் சிண்ட்ரெல்லாங்கிற ஒரு இளம் பொண்ணு வாழ்ந்துட்டு வந்தா. அவ ரொம்ப அழகானவ, மென்மையானவ, கருணை உள்ளம் படைச்சவ. ஆனால் சிண்ட்ரெல்லாக்கு தாயார் இல்லை, அவங்க இறந்துட்டாங்க. சிண்ட்ரெல்லா ஸ்டெப் மதர் கிட்ட தான் வளர்ந்துட்டு வராங்க. சிண்ட்ரெல்லாவோட ஸ்டெப் மதருக்கு ஏற்கனவே 2 மகள்கள் இருந்தாங்க. ஆனா சிண்ட்ரெல்லாவை அவங்க ஸ்டெப் மதர் ஒரு வேலைக்காரியாட்ட வீட்டில் இருக்க எல்லா வேலைகளையும் செய்ய சொல்லி கொடுமைப்படுத்திட்டு இருந்தாங்க. ஸ்டெப் மதரோட 2 மகள்களும் அழகான ட்ரெஸ் போட்டு ஆடம்பரமா வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஆனா சிண்ட்ரெல்லாவை கந்தலான ஒரு ட்ரெஸ்ஸை கொடுத்து போட சொல்லி கட்டாயப்படுத்துவாங்க. ஆனால் அவை ஒருபோதும் அவங்க மேலே கோவத்தை சிண்ட்ரெல்லா காட்டினது கிடையாது. அவங்க சித்தி அவளை கொடுமைப்படுத்துறதும் வெளியே யார்கிட்டையுமே அவ சொல்லவும் மாட்டா. அவன் பெரும்பாலும் தோட்டத்தில் தன்னோட ஃப்ரீயான டைமை ஸ்பெண்ட் பண்ணுவா. அவளுக்கு ஆறுதலா 2 எலியும் பறவைகளும் அவளுக்கு பேச்சு துணையா நண்பர்களா இருந்தாங்க. ஒரு நாள் அந்த ராஜ்யத்துல ரொம்ப மகிழ்ச்சியான செய்தி ஒன்று பரவுச்சு. இளவரசர் அரண்மனையில ஒரு பிரம்மாண்டமான ஒரு நடன நிகழ்ச்சி மற்றும் இளவரசருக்கு ஏத்த ஒரு பெண்ணையும் கல்யாணம் பண்ணிக்கலாம் தேர்வு செய்யணும் அப்படின்னு ஒரு நிகழ்ச்சியை நடத்துறாங்க. இந்த விஷயம் சிண்ட்ரெல்லாவோட வீட்டுக்கும் தகவல் வந்தது. சிண்ட்ரெல்லாவோட சகோதரிகள் 2மே ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தாங்க. சிண்ட்ரெல்லா கிட்ட சொல்லி ரொம்ப அழகான 2 கவுன்களை தச்சு தர சொன்னாங்க. சிண்ட்ரெல்லாவுக்கும் இந்த நிகழ்ச்சியில கலந்துக்கணும்னு ரொம்ப ஆசை. அவளோட பெட்டியில இருந்து அவங்க அம்மாவோட கல்யாண கவுனை எடுத்து அந்த கிழிஞ்ச இடத்தையெல்லாம் தைச்சு அதுக்கு உதவியா 2 எலிகளும் அந்த பறவையும் அவளுக்கு ரொம்ப அழகா அங்க தைச்சு அதுக்கு டிசைன் எல்லாம் போட்டு கொடுத்தது. அந்த நிகழ்ச்சிக்கு போக வேண்டிய நாளும் வந்தது. வளர்ப்பு தாயோட 2 மகள்களும் ரொம்ப அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு அங்க டான்ஸ் ஆடுற மூமெண்ட் எல்லாம் கத்துக்கிட்டு இருந்தாங்க. அதை பார்த்த சிண்ட்ரெல்லா தானும் அங்க போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரெஸ்ஸை எடுத்து வச்சு பார்த்துட்டு இருந்தா. ஆனா அவளோட சித்தி அந்த ட்ரெஸ்ஸை புடுங்கி கிழிச்சு போட்டு நீ வீட்லயே இருக்கணும், நீ அங்கெல்லாம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் கிளம்பி அரண்மனைக்கு கிளம்பினாங்க. சிண்ட்ரெல்லா ரொம்ப சோகமாயிட்டா. அவ அழுதுகிட்டே தோட்டத்துல பழசெல்லாம் எரிக்கிற இடத்துல போய் உட்கார்ந்துட்டு ரொம்ப சோகமா அழுதுட்டு இருந்தா. சிண்ட்ரெல்லாக்கு அவங்க அம்மா சொன்ன கதைகள்லாம் ஞாபகம் வந்தது. அரண்மனையில ரொம்ப கோலாகலமா இந்த நிகழ்ச்சி நடக்கும் அப்படிங்கறது ரொம்ப ஆசையா போகணும்னு காத்துட்டு இருந்தா. திடீர்னு அங்க ஒரு வெளிச்சம், அதுல இருந்து ஒரு தேவதை அங்க வந்தா. அந்த ஒளியில அந்த தேவதை நீ ஏன் அழுகுற என் அன்பே அப்படின்னு கேட்டாங்க. சிண்ட்ரெல்லா தனது வளர்ப்பு தாய் விழாவுக்கு போக கூடாதுன்னு சொன்னதை சொல்லி ரொம்ப அழுதா. உடனே அந்த தேவதை சிரிச்சுக்கிட்டே கவலைப்படாதே என் அன்பே, நீ அந்த விழாவுக்கு போறக்கு நான் உதவுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட மந்திரக்கோலை எடுத்து ஒரு மந்திரத்தை போடுறா. உடனே அங்கிருந்த பூசணிக்காய் ஒரு வண்டியாக மாறுச்சு. அந்த 2 எலியும் குதிரையா மாறுச்சு. தேவதை அங்க கிழிஞ்சிருந்த அந்த ட்ரெஸ்ஸ ரொம்ப அழகான ஒரு ட்ரெஸ்ஸா மாத்தி சிண்ட்ரெல்லாக்கு கொடுத்தது. சிண்ட்ரெல்லாவோட காலுக்கு நட்சத்திரங்களை போல மின்னும் ஒரு கண்ணாடி செருப்பையும் கொடுக்கறாங்க. கடைசியா அந்த தேவதை இன்னொரு விஷயத்தையும் சிண்ட்ரெல்லா கிட்ட சொல்றாங்க. நைட்டு 12 மணி வரைக்கும் தான் இந்த மந்திரம் வேலை செய்யும், அதுக்கப்புறம் எல்லாமே மாறிடும், அதனால 12 மணி அடிக்கும் போது நீ வீட்டுல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தேவதை மறைஞ்சிடுறாங்க. சிண்ட்ரெல்லா தேவதைக்கு நன்றி சொல்லிட்டு அவ அரண்மனைக்கு போறா. அரண்மனைய நெருங்க அவளுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. சிண்ட்ரெல்லா அரண்மனைய நுழையும் போது அந்த அறையே ரொம்ப அமைதியா இருந்தது. இளவரசர் சிண்ட்ரெல்லாவை பார்த்ததும் அந்த அழகுல மயங்கி அவளோட நடனமாட தொடங்கிட்டாரு. சிண்ட்ரெல்லா இதுவரைக்கும் இருந்ததை விட ரொம்ப மகிழ்ச்சியா அங்க இருந்தா. மணி நேரங்கள் போறதே அவளுக்கு தெரியல. திடீர்னு அரண்மனை கடிகாரம் 12 மணி அடிக்கிற சத்தம் கேட்டதும் அங்கிருந்து பயத்துல ஓட ஆரம்பிச்சா.
சிண்ட்ரெல்லா அந்த படிக்கட்டு வழியா கீழே இறங்கும் போது தடுக்கி விட அவளோட கால்ல இருந்து ஒரு காலணி கீழே விழுந்துருது. அது கூட எடுக்க முடியாம அவ வீட்டுக்கு அங்கிருந்து ஓடி வரா. அந்த இரவுல அவ அப்படியே மறைஞ்சு விடுறா. சிண்ட்ரெல்லா அழகான அந்த கவுன், கண்ணாடி செருப்பு எல்லாமே மறுபடியும் கந்தலா மாறி போச்சு. அந்த நினைவுகளோட அவ அந்த இரவை கழிக்கிறா. அடுத்த நாள் இளவரசன் அந்த கண்ணாடி செருப்போட உரிமையாளர் யாருன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற உதவியாளர்களை அழைச்சிக்கிட்டு அந்த ராஜ்யத்துல இந்த செருப்பு யாருக்கு சரியாக இருக்குதோ அவங்கள கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காவலாளிகளோட ஒவ்வொரு வீடா தேட இளவரசர் கிளம்பினாரு. அவங்க சிண்ட்ரெல்லா வீட்டுக்கும் வந்தாங்க. வளர்ப்பு சகோதரிகள் அந்த கண்ணாடி செருப்பை தங்க காலுக்கு கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வத்தோட போடுறதுக்கு முயற்சி பண்ணாங்க. ஆனா அவங்க 2 பேருக்குமே அந்த செருப்பு நுழையவே இல்லை. சிண்ட்ரெல்லா தனது வளர்ப்பு சகோதரிகள் இளவரசரை ஏமாற்ற முயற்சிக்கிறாங்க அப்படிங்கிறதும் மறைஞ்சிருந்து பார்த்துக்கிட்டு இருந்தா. கொஞ்ச நேரம் கழிச்சு நான் முயற்சி செய்யலாமா அப்படின்னு ஒரு ஓரத்துல இருந்து சிண்ட்ரெல்லா கேட்டா. இளவரசர் அதுக்கு ஒத்துக்கிட்டு கண்ணாடி செருப்பை அவருக்கு நீட்டுறாங்க. சிண்ட்ரெல்லா அந்த செருப்பை போட்டதும் அவளுக்கு ரொம்ப சரியா இருந்தது, பொருந்தி இருந்தது. அப்பனா நீதான் என்னோட டான்ஸ் ஆடின அப்படின்னு சொல்லிட்டு இளவரசர் ரொம்ப மகிழ்ச்சியானாரு. சிண்ட்ரெல்லாவோட வளர்ப்பு சகோதரிகள் ரொம்ப ஆச்சரியப்பட்டு வருத்தப்பட்டாங்க. சிண்ட்ரெல்லா கிட்ட அவங்க சகோதரிகள் ரொம்ப மோசமா நடந்துட்டாலும் சிண்ட்ரெல்லா அவங்க மேல கோவப்படல. அதுக்கு பதிலா அவ அன்பை மட்டும்தான் கொடுத்தா. சிண்ட்ரெல்லாவும் இளவரசரும் மீண்டும் இணைந்து அவங்க மகிழ்ச்சியா வாழ ஆரம்பிச்சாங்க. ஓகே குழந்தைகளா, இந்த கதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு கதையை நாளைக்கு சந்திப்போம். அது வரைக்கும் see you, bye.